வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே. ஹைஃபை ஸ்பேஸில் ரிஜிஸ்டர் பண்ண ஐடியை ஆக்டிவேட் செய்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்டிவேஷன் செய்கிறது ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, புதிய நபருடைய அக்கௌண்ட்டில் நேரடியாக ஆக்டிவேட் செய்யலாம். அல்லது டைரக்ட் நம்பர்களை நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்தே நம்ம ஆக்டிவேட் செய்ய முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து நம்முடைய டைரக்ட் மெம்பரை ஆக்டிவேட் செய்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே யூஎஸ்டிடி BEP20 யூஎஸ்டி பாலிகான் இருக்குது. நமக்கு யூஎஸ்டி பாலிகான் வேணும். நம்ம யூஎஸ்டிடி பாலிகானை ரிசீவர்ஸ் எடுத்துக்கிட்டு எந்த வேலெட்டில் ஃபண்ட் இருக்குதோ அந்த வேலெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்துக்க போகிறோம். நமக்கு தேவையானது 50 USDT. அந்த வேலெட்டில் ஏற்கனவே ஒரு $12 இருக்கிறதுனால ஒரு 37.5 இருந்தால் போதும். நம்ம ஒரு $38 சென்ட் பண்ணுறோம். $38 மதிப்புக்கான யூஎஸ்டிடியை நம்ம சென்ட் பண்ணிட்டுருக்குறோம். யூஎஸ்டிடி போயாச்சு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். யூஎஸ்டிடி 38 இருக்குது, பாலிகானும் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். சைட்டை ஓப்பன் பண்ண பிறகு இந்த வேலெட்டில் PIF வேலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். PIF வேலெட் அப்படின்றது பே இட் ஃபார்வேர்ட் வேலெட். நமக்கு வரக்கூடிய டொனேஷனில் ஒரு 10 டொனேஷனு சிஸ்டம் எடுத்து இந்த பே இட் ஃபார்வேர்ட் வேலெட்டில் வச்சுருப்பாங்க. அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்பேஸ் நெட்வொர்க்கில் போயிட்டு டைரக்ட் ரெஃபரில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல $12 இருக்கிறது நமக்கு தெரியுது. ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு $50 வேணும். இங்கே 12.5 இருக்குது. அதனால் ரிமைனிங் 35.5 37.5 நம்ம லோட் பண்ண போகிறோம். 37.5 நம்ம இப்போது டெபாசிட் பண்ணுறோம். ஏற்கனவே 12.5 இருக்குது. இப்போ நம்ம 37.5 நம்ம லோட் பண்ணிட்டுருக்குறோம். இங்கே 50 சேர்ந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்முடைய அக்கௌண்ட்டை நம்முடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களை இங்கேருந்தே நம்ம ஆக்டிவேட் செய்ய போகிறோம். பேமெண்ட் டெபாசிட் பண்ணும்போது 2 முறை வெரிஃபிகேஷன் கேட்குங்க. ஃபஸ்ட்டு முறை வெரிஃபிகேஷன் செய்துட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செய்யணும். லோடிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 1 or 2 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல 12.5 இருக்கிற இடத்துல 50 வந்துடும். இந்த 50ல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவாக காமிக்குது இல்லைங்களா, இதை ஆக்டிவ் தொட்டு எஸ் கொடுத்தோம்னா ஐடி ஆக்டிவேட் ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. நம்மளுடைய வேலெட்டில் இருந்துக்கிட்டே நம்முடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஆக்டிவேட் செய்ய முடியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபண்டு வந்துருச்சு அப்படின்னு ஒரு முறை பார்க்கலாம். ஸ்பேஸ் நெட்வொர்க், டைரக்ட் ரெஃபரல், இங்கே ஃபண்டு வந்து பார்ப்போம். இன்னும் ஃபண்டு வரலைங்க. ஃபண்டு வர வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இது பாலிகான் நெட்வொர்க்கு. ரொம்ப கம்மி ஃபீஸ் வாங்குகிறாங்க. 200 பிளாக்கு கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்முடைய காரியத்தை நம்ம சாதிச்சுக்கணும். இங்கே வந்தாச்சு பாருங்கள், PIF வேலட் பேலன்ஸ் 50. இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, நம்முடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் ஐடி போட்டவங்களுக்கு ஆக்டிவேட் செய்ய போகிறோம். ஆக்டிவேட் டச் பண்ணிட்டேன். ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு ஆக்டிவேட்? எஸ் கொடுக்குறோம். பிளாக் செயின் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன் கோயிங், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. பிளாக் செயின் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம். ஆக்டிவேட், எஸ், ஓகே, ஒர்க்கு போயிட்டுருக்கு. நம்ம மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணுவோம்.
ஓகேங்க. யூசர் ஆக்டிவேட்டட். அவ்வளோதாங்க.